வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்ப வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 260 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும், பேங்க் நிஃப்டி 1100 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஓவராலா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வைடா ஒரு நல்ல பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ குளோபல் டென்ஷன் குறைஞ்சது ஒரு மெயினான ஒரு ரீசன் தான். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா, இந்த லெபனான் அண்ட் இஸ்ரேல் அட்டாக் பற்றியான சில பேச்சுவார்த்தைகளும் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் ஒரு டேட்டா நான் பார்த்தேன். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு டென்ஷன் திரும்பவும் தணிக்கப்பட்டிருக்கு. இதனால மார்க்கெட்டும் இன்னைக்கு டேல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இன்னைக்கும் போர்ட்ஃபோலியோ நல்ல ஒரு ஏற்றத்த பல நண்பர்களுக்கும் குடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு HDFC பேங்க் வெறும் ஒரு 1.25% வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 3%, ஆக்சிஸ் 2.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. ஸோ கோடாக் பார்க்கும்போது பிலோ 1% வரைக்கான ஏற்றத்த தான் குடுத்துருக்கு. பட் ஓவராலா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. ஏஷியன் பெயிண்ட் இன்னைக்கு டேல 4.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் அந்த 2200 டிப்ல கூட பார்த்தீங்கன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா, மேபி திரும்ப ஒரு ஏற்றத்த ஏஷியன் பெயிண்ட் வந்து டெலிவர் பண்ணுச்சுன்னா, ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டா பண்ண வேண்டாம். ஓரளவு வந்து குறைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் இருக்கேன். லாஸ்ட் டைமே வந்து பண்ணியிருக்கணும். பட் லாஸ்ட் டைம் நான் பண்ணல. ஸோ இந்த டைம் மேபி வந்து இதே மாரியான ஒரு ஏற்றத்த நமக்கு டெலிவர் பண்ணுச்சுன்னா, ஸோ கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் புக் பண்றத பத்தி நான் டெஃபினட்டா வந்து திங்க் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, அது சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னன்னா, எண்ட் மணில முதல்லாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணப்ப ஃபண்ட் ஆட் பண்ணணும்னா, எப்படியும் ஒரு 2லருந்து 3 நாள் கிட்டலாம் வந்து டைம் எடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள்ல இப்போ ரீசென்ட்டாலாம் பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம பண்ணணும்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஆட் ஆயிரும். ஆனா இப்போ இன்ஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஆட் ஆகுது. இது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா, ஏதாச்சும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா, நம்ம இன்கேஸ் அக்கவுண்ட்ல ஃபண்ட் இல்லாம பலரும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணியிருப்பீங்க. நானே கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துருக்கேன். இனி பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான வாய்ப்பு ஏற்படாது. ஏன்னா, உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா ஃபண்ட் வந்து கிரெடிட் பண்ணப்படுது. இதனால நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிய கப்புன்னு அன்னன்னைக்கே பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படின்னா, நேத்து தான் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நேத்து வந்து ஃபண்ட் ஆட் பண்ணலாம். ஏன்னா தேடுறதுக்கு ஆயிருச்சு அந்த இடத்துல. ஏன்னா நேத்து அசென்ச்சர் கொஞ்சம் வாங்கினேன். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேட் பண்ணியிருந்தேன். ஸோ திரும்பவும் ஃபர்தர் டவுன்ஃபால் வந்து ஏற்படுது மைக்ரோசாஃப்ட்ல அப்படின்னா, ஸோ கொஞ்சம் புடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபண்ட வந்து நான் ஆட் பண்ணேன். ஸோ உடனே ஆனதும் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருந்தது. ஸோ இப்போதைக்கு மைக்ரோசாஃப்ட் பாருங்க நல்ல ஒரு இடத்துல இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் மைக்ரோசாஃப்ட் நல்ல பெட்டா இருக்கு. நேத்து டேல ஆரக்கிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ சந்திச்சிருந்தது. ஒரு 5% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்திருந்தது. நைட்டு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த ஆரக்கிள் பார்க்கும்போது கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெரிய ஒரு ரிஸ்க் ரிவார்ட் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல அதிகப்படியா ரிஸ்க் தான் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால, என்னதான் இந்த பங்கு நல்ல ஒரு சரிவ குடுத்திருந்தாலும் கூட, இந்த இடத்துல இப்போதைக்கு வந்து போறதுக்கான மனம் எனக்கு இல்ல. ஸோ இத பற்றி விரிவா உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதுல என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, என்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு மைக்ரோசாஃப்ட் பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவான இடத்துல இருக்கு. அதனால நான் மைக்ரோசாஃப்ட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி Amazon பார்க்கும்போது, நான் உங்களுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணேன். Amazon அண்ட் மைக்ரோசாஃப்ட் இது 2ம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்ததுன்னா, ஃபோக்கஸ் பண்ணுவேன்ட்டு. பட் எனக்கு மைக்ரோசாஃப்ட் குடுத்தது, Amazon பார்த்தீங்கன்னா குடுக்கல. அதுக்கு முன்னாடியே ஒரு ரிவர்சல்ல போட்டுட்டு Amazon மேல ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிடைச்சா ஏத்துக்குவோம். கிடைக்கலையா, விட்டுட்டு நமக்கு எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, அத வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபண்டும் சக்சஸ்ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. ஃபர்தர் டிப் ஏற்பட்டதுன்னா மைக்ரோசாஃப்ட்ட டெஃபினட்டா வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் வந்து வேற ஏதாச்சும் ஒரு பங்குல முதலீடு பண்ணுனாலும் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது பார்க்கும்போது இன்னைக்கு டே அப்டேட்குள்ள நம்ம போவோம். நம்ம பார்க்க போறது ஸோ டிசிஎஸ் கிட்ட இருந்து வந்த அப்டேட் தான். ஸோ நேத்து நம்ம டிசிஎஸோட ரிசல்ட்ட பார்த்திருந்தோம். இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்குன்னா, இந்த மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸோட போட்டிருந்த டீல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறத டிசிஎஸ் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இது டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான செய்தியா நம்ம பார்க்கப்படுது. ஸோ அந்த ரிசல்ட் வந்த உடனே ஆல்ரெடி இருக்கக்கூடிய மல்டி இயர் கான்ட்ராக்ட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பது மிகவும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். பட் இருந்தாலும் டிசிஎஸ்ல இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? நேத்து அசென்ச்சர்ல என்ன ஆயிருக்கோ, அதுதான் இன்னைக்கு டிசிஎஸ் அண்ட் மற்ற ஐடி பங்குகள்லயும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ டிசிஎஸ் இன்னைக்கு டேல சரிவு 2.25%. இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது 3% வரைக்கான இறக்கத்த குடுத்திருந்தது. ஸோ இறங்குனா இறங்கிட்டு போட்டும். இத பற்றி விலாவரியா நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நேத்து கூட ஆர்டிக்கலும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆர்டிக்கல் அப்படிங்கும்போது டக்குனு இப்ப என்ன ஞாபகம் வந்ததுன்னா, ஸோ சில நண்பர்கள் நேத்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னால ஆர்டிக்கல் ரீடே பண்ண முடியலங்க கடைசி வரைக்கும். அது ஏதோ ஆடுக்குள்ளேயே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. பட் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, நார்மலா தான் ஓப்பன் ஆகுது. எந்த ஆடும் எனக்கு வரல. ஸோ
2 ஆட் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா, Google AdSenseம் இல்ல. அது வேற ஒரு ஆட் பிளாட்ஃபார்ம். அதெல்லாம் சும்மா மொன்ன தான். பட் இருந்தாலும், அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ எப்படி வந்து இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா தான் வந்து கத்துக்க முடியுன்ட்டு வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல நான் போயிருந்தேன். ஸோ அதுல 2 ஆட். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி இந்த இடத்துல வரும். இன்னொன்னு ஹெட்டர்ல வந்து ஒரு ஆட் இருக்கும். ஸோ இது 2 தான். ஸோ எக்ஸாம்பிள்க்கு நான் இங்க காமிக்கிறேன். ஸோ இங்க ஒரு ஆட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரியான ஒரு ஆடும், ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஒரு ஆடு, அது போக ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். இது 3 தான் பார்த்தீங்கன்னா, நான் ஆட் பண்ணது. ஸோ மற்றபடி லிங்க்குக்குள்ளலாம் நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா வந்துரும். ஆனா என்ன காரணத்தினால வரல அப்படின்ட்டு தெரியல. பட் பல நண்பர்கள் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்க கமெண்ட்ஸும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ மற்ற நண்பர்களும் இந்த ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணீங்களான்னு சொல்லுங்க. ஸோ அது என்ன ஏதுன்ட்டு போய் நானும் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த ஆட்லலாம் ஒண்ணும் பெருசா இல்ல. காசெல்லாம் வரப்போறதில்ல. ஸோ அந்த மாரி ஆட் எதுவும் நான் ஆடும் பண்ணல. ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஆட் பண்ணது அந்த ஒரு 3 ஆடு தான். இது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுக்கான பாதிப்பு வராது. இப்ப நானே இந்த ஆர்டிக்கல் படிக்கிறேன்னா, ஸோ எனக்கும் ஆட் தெரியத்தான் செய்யுது. ஸோ ஆட வந்து பார்த்து தான் ஆகணும். ஸோ இந்த ஆட வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ரீடைரக்ட் ஆகுறது கண்டிப்பா ஒரு கடுப்பான ஒரு விஷயம். நான் அத வந்து பண்ணல. பண்ணியிருந்தேன்னா, இப்போ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ முன்ன ஆர்டிக்கல் படிச்ச நண்பர்களும் கண்டிப்பா வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க பண்ணக்கூடிய விஷயத்த வச்சு தான் நான் உங்களுக்கு சரியான ஒரு சேவைய வழங்க முடியும். ஸோ அதனால கரெக்ட்டா வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் விப்ரோட்ட இருந்து அப்டேட். ஸோ விப்ரோ கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட்னா, இப்ப அந்த பைபேக் பற்றி நேத்து நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இப்ப என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, ஒரு ரூ. 240 அப்படிங்கிற விலையில விப்ரோ பைபேக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப வந்து வச்சிருக்காங்க. ஸோ ரூ. 240 அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் பிரைஸ்ல இருந்து பிரீமியம் வந்து ஒரு 18% வரைக்கும் வந்து இவங்க பிரீமியம்ல பை பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ நான் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ பண்ணும்போது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்ப தான் பண்ணாங்க. ஒரு 2, 3 வருஷத்துல திரும்ப பார்த்தீங்கன்னா, பைபேக்ல இவங்க இப்போ பார்ட்டிசிபேட் பண்றது நல்ல ஒரு விஷயமா தான் ஒரு கான்ஃபிடென்ட்டையும் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஆனா, விப்ரோ பைபேக் பண்ற டைம் எல்லாம் பாருங்க, ஒரு நல்ல பாட்டம்ல இருக்கும்போது தான் வந்து பை பண்றாங்களே தவிர, போன டைமும் இதே மாரி தான் பண்ணாங்க. அதே மாரி ஏன் இதுல நான் பார்ட்டிசிபேட் பண்றேன்னா, லாஸ்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நல்ல குவான்டிட்டீஸ வந்து அவங்க ரீபர்ச்சேஸ் பண்ணாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா, விப்ரோ ஷேர் கீழ இறங்குச்சு. அகைன் வந்து பைபேக் பண்ண லாபத்தையும் கொண்டு வந்து தூக்கி போட்டு, பங்குகள அதிகமா வாங்குறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு ஏற்பட்டது. ஸோ திரும்ப அதே மாரி தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, ஸோ ரிசல்ட் வந்து இந்த டிசிஎஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால பைபேக்ல என்ன எல்லா ஷேருமா போகுது, கொஞ்சோண்டு தானே போகுது. அதனால பார்ட்டிசிபேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபர்தரா திரும்ப டிப் ஏற்பட்டதுன்னா, ஸோ அகைன் வந்து விப்ரோவ நான் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்தது கெயில் கிட்ட இருந்த அப்டேட். கெயில் பார்த்தீங்கன்னா, FY 27ல 5000லேருந்து 6000 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா, கடன் வாங்க போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது கெயில் கிட்ட இருந்து வந்த ரீசன்ட் செய்தி. ஸோ கெயிலும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. ரூ. 130 கிட்ட, ரூ. 135 கிட்ட இருந்தது. இப்போ ஒரு 150 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஒண்ணும் அவசரப்பட வேண்டாம். ஆகட்டும். நமக்கு பெட்டர் ரேஞ்ச் கிடைச்சா தான் இந்த பங்கு பக்கமெல்லாம் நம்ம முடியுங்கிறத நான் பலமுறை சொல்லிட்டேன். பட் இது என்னுடைய ஒரு நிலைப்பாடு தான். நீங்க போகணும்னா தாராளமா வந்து போய்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அடுத்தது சன் ஃபார்மாட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ இப்ப இந்த ஆர்கனான் அந்த கம்பெனிய ஒரு ஃபார்மா கம்பெனிய $12 பில்லியன் குடுத்து வாங்கக்கூடிய டீல் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஆயிருச்சு. ஃபைனல் ஸ்டேஜ்ல நிக்குது அப்படின்னு வந்திருக்கு. இந்த செய்தி வந்ததும் சன் ஃபார்மா இன்னைக்கு டேல ஒரு சரிவ வந்து சந்திச்சுட்டு இருக்கு. ஒருக்கா என்ன உருட்டுனாங்க சன் ஃபார்மா, நாங்க இவ்வளோ பெரிய அக்யூசேஷன் எல்லாம் இப்போதைக்கு வந்து பண்ண போறதில்ல அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஆனா, மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட்ல வரக்கூடிய செய்திகள், ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா, உண்மை ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம பல எக்ஸாம்பிள் பார்த்திருப்போம். அதுல புது எக்ஸாம்பிளா சேர்ந்திருக்கிறது தான் இந்த சன் ஃபார்மாவோட அக்யூசேஷன். ஸோ இத பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அவங்க கடன் வாங்குவாங்க. ஸோ கடன் வாங்கி தான் வந்து பண்ணுவாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த செய்தியினால இன்னைக்கு டேல ஒரு 4% வரைக்கான இறக்கம் சன் ஃபார்மால வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ சன் ஃபார்மால கூட இந்த ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. ஜெனரிக் கூட கம்பேர் பண்ணும்போது. அதுதான் இவங்க இந்த அளவுக்கான பிரீமியம்ல வந்து நம்ம மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாவே வந்து இருக்கு. ஸோ இதனால இவங்களுக்கு ஒரு அடிஷனல் ஸ்ட்ரென்த் இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு இது கொஞ்சம் ஒரு சரிவ குடுத்தா தான் இந்த பக்கமெல்லாம் நம்ம முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ஜேஎல்ஆர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஜேஎல்ஆருக்கு வந்து யுகே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 380 மில்லியன் பவுண்ட் பார்த்தீங்கன்னா, சப்சிடி அவங்களுடைய பேட்டரி ஃபேக்டரிக்கு வந்து குடுக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. டாலர் டெர்ம்ஸ்ல பார்க்கும்போது ஒரு $510 மில்லியன் வந்து ஜாக்வாரோட இந்த பேட்டரி ஃபேக்டரிக்கு வந்து இவங்க சப்சிடி வந்து குடுக்குறாங்க. இது ஜாக்வார பொறுத்தவரைக்கும், அதாவது டாடா மோட்டார்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தியா வந்து பார்க்கப்படுது. இன்னைக்கு இடையில ஒரு 2.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்தது
ஸோ சிமெண்ட் செக்டார் பங்குகள் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போ என்ன ஒரு கணிப்பு போயிட்டுருக்குன்னா, சிமெண்ட் செக்டார் குரோத் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7லேருந்து 8% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இதில பெரும் நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய குரோத் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரியும் ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கு. பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஒண்ணு வந்து அல்ட்ராடெக், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட். பட் இப்போ அதானி சிமெண்ட் குழுமம் அப்படிங்கிறனால, இந்த ஏசிசிக்கு அடிஷ்னலா ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ 2.5% இன்னைக்கு ஏறியிருக்கு. பட் இதுவும் ஒரு கரெக்ஷன குடுத்தது தான். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா, வேரியஸ் டைம்ல இந்த பங்க என்னோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது என்னோட லாங் டெர்ம் போர்ட்ஃபோலியோல இல்ல. இது வந்து என்னோட அடுத்த வேற ஒரு போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். பட் கொஞ்சம் நல்ல ஒரு அடி வாங்கியிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். பார்ப்போம் ஒரு ரெக்கவர வந்து இந்த பங்கு போஸ்ட் பண்ணுதா அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, Zerodha தரப்புலருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, Zerodha இப்ப காயின் ஆப்ல ஃபிக்ஸ்டு டெபாசிட்ட வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. நான் தேடி பார்த்தேன் எங்க இருக்கு, ஏதுன்னெல்லாம் எனக்கு தெரியல. மேபி நம்ம நண்பர்கள் பார்த்துருந்தீங்கன்னா, கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனா இந்த மாரி ஃபிக்ஸ்டு டெபாசிட்லலாம் போறதுக்கு நம்ம கம்முன்னு இருக்கலாம். லிக்விட் ஃபண்ட் போனோமா, தூக்கி பணத்த போட்டோமா, அது பாட்டுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்டின்ட்டு நமக்கு குடுத்துட்டே இருப்பான். மார்க்கெட் இறங்குனா என்ன, ஏறுனா என்ன, நம்ம பணம் அது பாட்டுக்கு தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாம. மார்க்கெட் நல்லா இறங்குதா, அப்ப அதிலருந்து எடுத்து லாபத்தையும் சேர்த்து எடுத்து நம்ம அத தூக்கி பங்குல இன்வெஸ்ட்மென்ட் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். ஸோ பலரும் இத நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி முதலீடு பண்றவங்களுக்கு டெஃபினட்டா இந்த லிக்விட் ஃபண்ட் ஒரு பெரிய வரமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா ஒரு பக்கம் தினமும் நம்ம லாபத்த பார்த்துக்கிட்டே இருப்போம். தினம் ஒரு ரூ. 200 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இல்ல ஒரு ரூ. 300 கிடைக்கும். இல்ல ஒரு ரூ. 100 கிடைக்கும். இல்ல ஒரு ரூ. 50 கிடைக்கும். ஸோ இந்த மாரி நம்மளோட கேபிட்டலுக்கு தகுந்த மாரி பணம் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அத அதிலேயே வச்சுட்டு என்னைக்கு நமக்கு வாய்ப்பு வருதோ, அன்னைக்கு அந்த ப்ராஃபிட்ட கூட எடுத்து போடலாம். அப்படி இல்லையா, நம்ம பாட்டுக்கு தூக்கி ஒரு நல்ல போர்ஷன தூக்கி போடலாம். ஸோ இந்த மாரி முதலீட்டு முறை எனக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு முறையா இருக்கு. ஸோ பார்ப்போம். இது ஃபைனலா நமக்கு லாங் டெர்ம்ல என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ ஏற்படுத்தி தருதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!